நாங்க மதுரையில இருந்து வர்றோம். இங்க நம்ம அதாவது நம்ம செம்பட்டி பக்கத்துல இது வந்து மூலம்பட்டியா? கூலம்பட்டி ஆத்தூர் தொகுதி பாளையங்கோட்டை ஊராட்சி. இதுல வந்து நம்ம மாணிக்கவாசல் திருக்கோயில் இருக்கதா சொன்னாங்க. அதான் இப்ப உங்களை வந்து பாக்கிறோம். நீங்க வந்து இது கோயில் பூசாரியா? நாங்க நிர்வாகம் பண்றாங்க. ஆமா. இது எப்ப சிவராத்திரி கும்பிட்டீங்களா? கும்பிட்டுங்க ஐயா. சரி, இப்ப இந்த மாணிக்கவாசகரும் நம்ம அங்க மதுரையில பாண்டிய மன்னனுக்கு மந்திரியா இருந்தவரும் அவர்தான் நீங்க கும்பிடுறீங்க. அவரோட வாரிசுகள் நீங்க. இதுல இருந்து இந்த கிராமத்துல இருந்து ஒரு முக்கியமான கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் போயிருக்கதா சொல்றீங்க. மணிவாசன். மணிவாசன் IAS. அவர் இப்ப எங்க இருக்காங்க? சென்னையில இருக்காரு. பொதுப்பணித்துறையில பணியாற்றுறாரு. இப்பயும் வந்து அதாவது இப்பயும் வந்து அவரு அந்த கலெக்டர் பணியில இருக்கிறாரா, ஓய்வு பெற்றுட்டாரா? ஓய்வு இல்ல, கலெக்டர் முடிஞ்சிருச்சு. பவர்ல இருக்காரு, பொதுப்பணித்துறையில இருக்கிறாரு. அவர் இந்த ஊருக்கு வந்து வேற எதுவும் பண்ணிருக்காரா? செலவு பண்ணி கொடுத்தது அவருதான். கோயில் நிர்வாகம்லாம் அவங்க வருவாங்க. வருஷம் 2 முறை வருவாங்க. இப்ப இந்த ஊர்ல வந்து தேவேந்திரோட மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. எத்தனை குடும்பங்கள் இருக்கு? நாங்க 600 தலைக்கட்டு இருக்குங்க இங்க இருக்கிறீங்க. இப்ப சிவராத்திரிக்கு வந்து இந்த 600 தலைக்கட்டுக்காரங்களும் சேர்ந்து கும்பிட்டீங்களா? அப்படி வராது. பங்காளிக்கு 40 தலைக்கட்டு. இது வந்து 40 தலைக்கட்டு இருக்கு. சரி, ஊர்ல வந்து 600 தலைக்கட்டு. 40 தலைக்கட்டு. இதே மாணிக்கவாச தெய்வம் அங்க இதுல இருக்கா? பாளையங்கோட்டையும் இருக்கு. அங்க பங்காளிக்கு விட்டு போனவங்க அங்க இருக்கிறாங்க. அங்க எத்தனை பங்காளி இருக்காங்க? 100 வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. இதுல வந்து 21 பந்தி இருக்கு. 21 பந்தியம் முடிச்சு தான் படைச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து இது வந்து திருவிளையாட புராணத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு நம்ம மதுரையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஒரு ஒதுக்குப்புறத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க உங்க முன்னோர்கள்? எங்க முன்னோர்கள் வம்சாவளியில ஏதோ பிரிட்டிஷ்காரங்க கஷ்டப்பட்டு வந்து சரியான தகவல் தெரியல. கஷ்டப்பட்டு வந்து தங்கினாங்க. சரி, ரொம்ப நன்றிங்க.